Hi guys, cook with Annie. One pot rice, mushroom biryani எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மொக்கு, பிரிஞ்சி இலை. இது கூட நீங்கள் அன்னாசி பூ, கல்பாசி இருந்தால் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு, லெமன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், மல்லி, புதினா. இது ரெண்டுமே ஒவ்வொரு கை வர மாதிரி எடுத்துக்கோங்க. தயிர் நமக்கு புளிக்காத தயிராக இருக்கணும், கொஞ்சம் கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க, புளிக்காமல். அண்ட் தென் பட்டன் காளான் எடுத்துக்கோங்க. அரிசி நான் 2 டம்ளர் அலசி ஊற வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா. நெய் எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் குறைன்னு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டேன். காளானை கட் பண்ணி வச்சுட்டேன். மல்லி, புதினாவும் அதுவும் குறைன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகா கீரி வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் நான் பாதி எண்ணெய் பாதி நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் முழுசாக நெய் ஊற்றினாலும் அதை ஊற்றிக்கலாம், இல்லை வெறும் எண்ணெய் மட்டுமே ஊற்றி செய்யணுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் ஒரு பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு பிரியாணி இலை தவிர மற்ற எல்லாத்தையுமே நான் குறைன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை வதக்கணும். பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கணும். பெரிய வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயை போடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொன்னிறமாக ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த குறப்பான பவுடர் இருக்கு இல்லையா, ஹோல் கரம் மசாலா அந்த இது இருக்கு இல்லையா, அதை போடுங்க. போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டே போட்டிங்க எண்ணெயெல்லாம் அப்படின்னா தீஞ்சிரும். அதனால் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அந்த வதங்கும் போதே நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் மல்லி, புதினாவை போட்டு அதை வதக்குங்க. இது ரொம்ப வதங்க வேண்டாம், சும்மா லைட்டாக வதக்கிட்டு எண்ணெயில் லேசாக வதங்குற மாதிரி வதக்கிட்டு ஒரு 1 மினிட் ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் தக்காளி சேருங்க. இதில் ஒரு சின்ன குறிப்பு என்னது அப்படின்னா, தக்காளி வெங்காயம் வதக்கும் போது நீங்கள் உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி நீங்கள் பட்டை, கிராம்பு இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதை அரைக்கும் போதுமே உங்களுக்கு அந்த அரைச்ச விதை போட்டிங்க அப்படின்னா அதுவும் மல்லி, புதினா அரைச்சது போட்டும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு பிரியாணிக்கு. ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு போடுறேன். நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு தக்காளி போட்டதுக்கு அப்புறம் தான் போடுவேன், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வாசம் வரும். இது வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்களா நல்லா சுருளை வதக்கியாச்சு. இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காளானை போட்டுடலாம். காளானை போட்டுட்டு அதுக்கும் கொஞ்சம் உப்பு பிடிக்கணும். ஸோ காளானை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு அதோடையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இதுவும் எல்லாமே ஸ்லோ குக்கிங்லேயே பண்ணுங்கள், அப்போ தான் பிரியாணி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சின்ன டிப்ஸு, ஸ்லோ குக்கிங்லேயே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் நான் புழிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டம்ளருக்கு 5 டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட நான் ஊற்றுறேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை சும்மா மூடி வைங்க. விசில் எதுவுமே போட வேணாம், சும்மா மூடி வச்சு அது கொதிக்க விடுங்க. அது கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி போடுறோம். இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சாப்பாட்டு அரிசி, சாதாரண சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன்.
நீங்கள் பாஸ்மதி அரிசி இருந்தால் அதை போட்டுக்கலாம், இல்லை ஜீரக ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அது 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. குக்கர் விசில் போட்டு 3 விசில் வந்துருச்சு. விசில் வந்தவுடனே நம்ம திறந்து பார்த்தா பிரியாணி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்டை நான் எதிர்பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.